அதுக்கு காரணம் இந்த போஸ்ட் தாங்க. இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன், அதை பாருங்கள். வணக்கம் மக்களே. நம்ம மதுரை பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 7 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம இந்த கிஃப்டோட ஃபீல்டுக்குள்ளே ஒரு 4 இயர்ஸ் ஆகிடுச்சுங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மொபைல் கேஸ் பிரிண்டிங்கில் உள்ளே வந்த கடை தாங்க நம்ம மதுரை. ஸோ அதுலேருந்து இந்த கிஃப்ட் நம்மளை ஆல்ட்ரு பண்ணி இன்றைக்கி டோட்டலாக எல்லா கஸ்டமைஸ்டு கிஃப்ட்டும் நம்ம பண்ணுற அளவுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த 4 வருஷமாக நம்ம B2C, அதாவது ஒரு கஸ்டமருக்கு மட்டும்தான் நீங்கள் கிஃப்ட் ரெடி பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. நம்ம ரீட்டைல் கஸ்டமர், அதாவது நம்மக்கிட்ட வாங்கி ரீசேல் பண்ணுறவங்க, ஸ்டுடியோ ஓனர்ஸ், இந்த மாதிரி எல்லாருக்குமே நம்ம கிஃப்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது ஏன்டா இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு காரணம் இந்த போஸ்ட் தாங்க. இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன், அதை பாருங்கள். இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஒரு ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுற ஒரு ஷாப் தாங்க அது. ஆனால் அதை சொல்லித்தர்றதுக்கு அவன் ஒரு சார்ஜ் போட்டிருக்கான், அது நீங்களே பாருங்கள். ஆனால் நம்ம இதை 4 வருஷமாக ரா மெட்டீரியல்ஸ், மிஷினரிஸ் எல்லாத்துக்குமே நம்ம வாங்கி கொடுத்துட்ருக்கோம். நம்மக்கிட்ட கேட்குற டவுட் கேட்குறவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட மிஷின் வாங்கினாலும் சரி, மிஷின் வாங்கலைனாலும் சரி, நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டாக ஹெல்ப்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆனால் இந்த போஸ்ட்டில் ஜஸ்ட்டு அவங்க அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே ஒரு 300 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நிறையா இடங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் அவங்க யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்களா, கரெக்டாக உங்களுக்கு சொல்லுவாங்களா அப்படின்லாம் நமக்கு தெரியல. ஆனால் நம்ம 4 இயர்ஸாக நம்மக்கிட்ட மிஷின் வாங்கலைன்னாலும் இன்னொரு இடத்துல வாங்கிட்டு நம்மகிட்ட கேட்பாங்க ரா மெட்டீரியல்ஸ் மட்டும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், ஒரு மக் எடுத்திருப்பாங்க. மக்கு மிஷின் ஒரு கடையில் வாங்கிட்டு அது ஹீட் டெம்பரேச்சர் எப்படி வைக்கணும்னு கூட தெரியாது. ஆனால் அதை நம்மகிட்ட ரா மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு நம்மகிட்ட கேட்பாங்க, ஆனால் இது எப்படி நான் செட் பண்ணணும் அப்படின்னு. அவங்க மிஷினை நம்ம ஃபோட்டோ அனுப்ப சொல்லி அதுக்கு செக் பண்ணி அவங்களுக்கு கைடன்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு புதுசாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும், இந்த கிஃப்ட்டுக்குள்ளே நான் வரணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு மினிமமாக உங்கள் வீட்டிலே வச்சு பண்ணாலும் ஒரு 30,000 ரூபாயிலே இந்த பிஸ்னஸ் பண்ணிட முடியும். பேசிக்கான ப்ராடக்ட் மட்டும் வச்சு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மிஷினரி சப்ளைஸ் கூட நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அவங்களுக்கு லைஃப் டைமாக நம்ம அவங்களுக்கு சர்வீஸாக எக்ஸ்ப்ளனேஷன், ஏதாவது டவுட்னாலும் எப்போனாலும் நம்மகிட்ட கேட்குற கஸ்டமர்ஸ் இன்னும் இருக்காங்க. நம்ம 4 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கின கஸ்டமர் கூட இன்னும் நம்மகிட்ட கேட்பாங்க, மிஷின் அப்கிரேட் பற்றி பேசுவாங்க. இதனால் எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். புதுசாக அவங்க கேட்கும்போது தான் நாங்களும் நிறையா கற்றுப்போம். ஸோ இந்த மாதிரி மிஷின்ஸ் வாங்கணும், ரா மெட்டீரியல்ஸ் வாங்கணும், ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணணும், எல்லாமே நம்ம முதல்ல பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதை இவ்வளோ நாள் நாங்கள் சொல்லாததுக்கு ரீசன் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, நம்ம கஸ்டமர்ஸ் இருக்காங்க, நம்ம அதுவே போதும் அப்படின்னு இருந்தோம். ஆனால் இந்த மாதிரி போஸ்ட் பார்க்கும்போது நம்ம ஏன் அதை சொல்லாமல் இருக்கோம்? நம்ம சொல்லும்போது இன்னும் நீங்கள் எங்கிட்ட இன்னும் நிறையா டவுட்ஸ் கேட்பீங்க. நிறையா கேட்கும்போது எனக்கும் நிறையா நாலேஜ் வளரும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நான் ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஹோல்சேலுக்காக தனியாக ஒரு பேஜ் ரன் பண்ண போகிறேங்க. நம்ம சும்மா 1 மக்கு 2 மக்கு மட்டும்தான் பண்ணலை. ஒரு நாளைக்கு 100 மக்கு ஆர்டர் கொடுத்தாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். 200 மக்கு கேட்டாலும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம டிஸ்பிளே பண்ணாதான் கஸ்டமரான உங்களுக்குமே தெரியும் அப்படின்றதுக்காக தான் அந்த பேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ யாருக்காச்சும் ஹோல்சேலாக இல்லை மக்கு, பில்லோ, சப்ளிமேஷன், கிஃப்ட் ஐட்டம், நம்ம ரீட்டைல் மட்டும் கிடையாது, ஹோல்சேலும் இவங்க பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் யாருக்காச்சும் இந்த மாதிரி ப்ராடக்ட் வேணும் அப்படின்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இது நம்ம மதுரை.